ஒரு நல்ல பள்ளியில படிக்கணும்னு தான் எல்லாருடைய பெற்றோரும் வந்து நினைக்கிறாங்க. தங்களுடைய பையன் வந்து இங்கிலீஷ்ல நல்லா பேசணும், நல்ல உலக அறிவு இருக்கணும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து என்னன்னா தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. தினமும் காலையில வந்து தங்களுடைய மற்ற வேலைகளை விட்டு ஸ்கூல்ல வந்து கிளம்புறதுல இருந்து, அவன் மத்தியானம் சாப்பாடுல இருந்து, ஸோ அடுத்து ஈவினிங் என்ன வரணும், ஃபுல் டைம் டேபிள், சனி ஞாயிறு என்ன படிக்கணும், ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து டைம் போட்டு குழந்தைகளுக்கான கல்விக்கு ஏத்தாப்புல வந்து பெற்றோர்கள் தங்களுடைய பொருளாதார இலக்கை நோக்கி ஓடுறாங்க. ஸோ ஸ்கூல் கேட்குற ஃபீஸை வந்து எப்பாடு பட்டாவது நகையை வித்தாவது வந்து கொடுத்துட்றாங்க. இதில் பல பேர் வந்து ஜெயிக்கிறாங்க. பலர் வந்து தங்களுடைய பொருளாதார வசதி இல்லாமல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து காலங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஏத்தாப்புல நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து சுவிட்சர்லாந்து லோ ரோசின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் வந்து உலகிலேயே அதிக அளவு வந்து கட்டணம் கொண்ட ஸ்கூல்னு சொல்லப்படுது. இவங்க வந்து வருஷத்துக்கு வந்து 1.15 கோடி வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து சேர்றதுக்கான வயது வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 18 வயது. இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள், மன்னர்கள், அரசியல்வாதிகளுடைய பசங்க. ஸோ இப்படிதான் இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க. இதுல இடம் கிடைக்காதவர்கள் மட்டும்தான் வேற ஸ்கூல்ல வந்து சேர்றாங்க. இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா 1880ல வந்து உருவாக்கப்பட்ட பள்ளி. ஆண் பெண் இருபாலாரும் சேர்ந்து படிக்கிற பள்ளின்னு சொல்லப்படுது. இது ஒரு தனியார் பள்ளி தான். சுவிட்சர்லாந்துல ஜெனிவா ஏரியின் கரையில வந்து 100 மீட்டர் உயரத்துல 70 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு இந்த லோ ரோசி ஸ்கூல் வந்து இருக்கு. பள்ளி வந்து என்னன்னா 2 வித டைப்பா வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வசந்த காலம், இலையுதிர் காலம். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து ஸ்கூல் வந்து நடைபெறும்னு சொல்றாங்க. குளிர்காலம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பகுதியில வந்து ஸ்கூல் நடக்கும்னு சொல்லப்படுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பருவநிலைக்கு ஏற்ப வந்து 2 இடத்துல நடைபெறக்கூடிய உலகிலேயே வந்து ஒரே ஸ்கூல் இதுதான்னு சொல்றாங்க. உலகில வந்து தலை சிறந்த 150 ஸ்கூல்ல வந்து இது ஒரு ஸ்கூல்னு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துல இருக்க பெஸ்ட் 10 ஸ்கூல்லையும் ஒரு ஸ்கூல்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலயும் திறமையான மாணவர்களுக்காக வந்து பல ட்ரைனிங் வந்து பண்றாங்க. குறைஞ்சது வந்து 4 மொழியை வந்து கத்துக்கணும்னு சொல்றாங்க. 4 மொழியை கத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 மொழியை வந்து சாய்ஸ் கொடுக்கறாங்க. இந்த 20 மொழியில ஏதாவது ஒரு 4 மொழியை கத்துக்கலாம். 60 நாடுகளை சேர்ந்த மாணவிகள் வந்து இங்க படிக்கிறாங்க. ஸோ ஒரு நாடுனா மினிமம் 30 பேர். ஸோ அப்படின்ற கணக்குல தான் இவங்களுடைய அமைப்பு முறையே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 420 மாணவியர்கள் தான் இருக்காங்க. ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 120 பேர்கள் இருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆசிரியர்கள் தான். அதாவது 4 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெளிவான திட்டமிடலோட தான் இங்க வந்து நடக்குதுன்னு சொல்லப்படுது. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வகுப்புல வந்து 20 மாணவிகள் தான் இருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் தான். மினிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர் தான் வந்து பணியாற்றுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா 10 வருடத்துக்கு மேலாக வந்து பணியாற்றுறவர்கள் வந்து இங்க அதிகம். இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர விடுதிகளுக்கு இணையான ஸ்கூல்னு சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய உள்கட்டமைப்பும் சரி, நூலக வசதியும் சரி, ஒரு பாத்ரூம் எல்லாமே ஒரு 5 ஸ்டார் லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து சொல்லி கொடுக்கறாங்க. விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் எல்லாமே வந்து இங்க சொல்லி தரப்படுது. இந்த ஸ்கூல் வந்து 140 வருடங்கள் வந்து ஒரு தனி சிறப்பு பெற்ற ஸ்கூல்னு வந்து சொல்றாங்க.